சிம்மம் அப்படின்னாலே அப்படியே நம்மளுக்கு ஒரு கம்பீரமான ஒரு ஃபீலிங். ஏன்னா சிம்மாசனம், சிம்மம்ங்கிறது சிம்மாசனம். அதே மாதிரி இவங்களுடைய குடும்ப பெருமையை இவர்கள் வழி நடத்தி கொண்டு செல்வார்கள். அதுல இவங்க ரொம்ப ஒரு அந்த ஃபேமிலியோட லெகசி கண்டினியூ பண்றதுல இவங்களுக்கு ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுவாங்க. இவங்களுக்கு மருத்துவ படிப்பு இந்த மாதிரி விஷயங்களும் நல்லா வரும். ஏன்னா கேதுவோட மக நட்சத்திரம் அங்க இருக்கு, சூரியனோட உத்திர நட்சத்திரமும் அங்க இருக்கு. இந்த சிம்ம லக்னத்துல ஒரு குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னாலே தகப்பனார் அப்படிங்கிறவர் அங்க ஒரு பவர் கம்மியாயிடுது. 7ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 11ஆம் இடம். ஸோ வரப்போற மனைவியே ஒரு ஃப்ரெண்டா இருப்பா இவங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனைவி. அது சனியுடைய வீடு, கேட்கவே வேணும். இவங்களுடைய 11ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 3ஆம் இடம். அதனால இளைய சகோதரனை வைத்து இவர்கள் ஏதேனும் தொழில் செய்தால் நிச்சயமாக இவர்களுக்கு லாபம் உண்டு. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து கால புருஷ தத்துவம் அப்படிங்கிற ஒரு கால ரகசியத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கட்டத்தை மட்டுமே வைத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிம்ம லக்னத்துல ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை குணாதிசயம் என்ன, அவங்க வாழ்க்கையில சந்திக்க போற விஷயங்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொரு பாவகமா நமக்கு தெளிவாக சொல்வதற்காக அஸ்ட்ராலஜர் மற்றும் லைஃப் கோச் ஜெயா ரவி மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம்மா. அதாவது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா நம்ம எப்படி ஒரு புத்தகத்தினுடைய இறுதி பக்கத்தை முதல்லயே படிச்சுட்டா சுவாரஸ்யம் இருக்காது, ஒவ்வொரு பக்கமா போறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு கால புருஷ லக்னமா நீங்க சொல்லும் பொழுது நான் அப்படியே ரிலேட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சவங்க கூட வைக்கும்போது அது உண்மையிலே அப்படியே பொருத்தமாக இருக்கு. இன்னைக்கு சிம்ம லக்னம் கட்டத்தை மட்டுமே வைத்து நேயர்களுக்காக. கண்டிப்பா. சிம்மம் அப்படின்னாலே அப்படியே நம்மளுக்கு ஒரு கம்பீரமான ஒரு ஃபீலிங். ஏன்னா சிம்மாசனம், சிம்மம்ங்கிறது சிம்மாசனம். அது சூரியனுடைய வீடு. சூரியன் தான் தலைவன். இந்த ராசி மண்டலத்துக்கே அவர் தான் தலைவர். அவரை தகப்பன் காரகன் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அவர் ஸ்தானம் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தில் புத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு அவருக்கு பேரு. ஸோ இந்த சிம்மம் அப்படின்னாலே ஒரு பாரம்பரியமான, ஒரு பழமையான, ஒரு ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்த ஒரு ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இவங்களுக்கு நிறைய பரம்பரை அப்படிங்கிறத சொல்ற மாதிரி ஒரு பெருமைக்குரிய ஒரு பரம்பரையில் பிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய குடும்ப பெருமையை இவர்கள் வழி நடத்தி கொண்டு செல்வார்கள். அதுல இவங்க ரொம்ப ஒரு அந்த ஃபேமிலியோட லெகசி கண்டினியூ பண்றதுல இவங்களுக்கு ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. அந்த மாதிரியான ஒரு மனிதர்கள் தான் இதுவே ஒரு கலைக்கு உண்டான ஒரு பாவம் தான் இந்த சிம்மம்ங்கிறது. சகல விதமான கலைகளும் அங்கதான் இருக்கு. இது நெருப்பு ராசி. இதை என்ன சொல்லுவோம்னா மலட்டு ராசின்னு சொல்லுவோம். ஏன்னா இது மலட்டு ராசி, வறண்ட ராசி, இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா பொதுவாகவே இந்த நெருப்பு ராசிகளை நம்ம இந்த மாதிரி ஒரு வகைப்படுத்துறோம். இதை வறண்ட ராசினா பலன் அளிக்காத ராசி அப்படின்னு சொல்லுவோம். அது பலன்களை கொடுக்காது அப்படின்னு சொல்லுவோம் வறண்ட ராசிகள். ஏன்னா அதோட தன்மை அது. அதாவது மேஷம் அப்படிங்கிறதும் ஒரு வறண்ட ராசி தான், மலட்டு ராசின்னு சொல்லுவோம். மிதுனத்தையும் மலட்டு ராசியுமோ, அது மாதிரி சிம்மம், கன்னி, இது எல்லாமே மலட்டு ராசிகள். இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அங்கேருந்து இன்னொரு விஷயத்த நீங்க இழக்க வேண்டிய ஒரு சூழல்ல தான் இது வேலை செய்யும். ஒன்றை பெற வேண்டும் என்றால் ஒன்றை இழக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல தான் இந்த மலட்டு ராசிகள் எல்லாமே வேலை செய்யும். ஸோ இது 5ஆம் இடம் இவர்களுடைய லக்னமாக இருந்து, இது ஒரு தர்ம திரிகோணம் அப்படிங்கிறதுனால தர்மத்தின் வழி நியாயமாக தர்மத்தோடு இவங்க இருந்தாங்கன்னா இவங்களுக்கு இயற்கை எல்லாமே அள்ளி கொடுக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நெருப்பு அப்படிங்கிறது ஜோதி, அதாவது மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஜோதியாக இந்த நெருப்பு இருக்கு. இது மேஷத்துல இருக்கிற நெருப்புங்கிறது ஒன்றை அழித்து உருவாக்கக்கூடிய நெருப்புன்னு சொல்றோம். தனுசுல இருக்கிற நெருப்பு அது இறைவனுக்கு நம்ம செய்யற ஹோமங்கள், இந்த மாதிரியான நெருப்பு. ஆனா இந்த சிம்மம் அப்படிங்கிறது ஜோதியின் நெருப்பு. அப்ப ஜோதிங்கிறது என்ன? ஒரு இருளில் இருந்து வெளிச்சத்தை கொண்டு வருது, அதுதானே ஜோதி. அப்போ அதை மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, அது ஏன்னா சிம்மாசனம்ங்கிறது ராஜா. ராஜாங்கிறவர் யாரு? மக்களை நடத்தி செல்பவர் தானே. அது மாதிரியான ஒரு ஐதீகம் தான்.
சரியா? இதுல பிறந்தவங்க எல்லாமே கலைகள்ல நாட்டம் இருப்பவர்கள், சகல விதமான கலைகள். இவங்களுக்கு மருத்துவ படிப்பு இந்த மாதிரி விஷயங்களும் நல்லா வரும். ஏன்னா கேதுவோட மக நட்சத்திரம் அங்க இருக்கு. சூரியனோட உத்திர நட்சத்திரமும் அங்க இருக்கு. அப்ப இந்த கேது சூரியன் காம்பினேஷன் வந்து ஒரு மருத்துவ படிப்புக்கு, அதுலயும் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட் இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு காம்பினேஷன் அது. அதே மாதிரி சுக்கிரனுடைய நட்சத்திரமும் அங்க இருக்கு, பூரம். அப்போ இவங்களுக்கு வந்து சினிமா, டிராமா, டைரக்டரு, சினிமால கதை எழுதுறது, இந்த மாதிரியான துறைகள், மீடியா, அட்வர்டைஸ்மெண்ட் இது மாதிரி துறைகளும் இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ எதுவா இருந்தாலுமே அந்த இடத்துல இவங்களுக்கு சிறப்பா தான் அமையுது. அதே மாதிரி இவங்களுடைய தனஸ்தானம் காலச்சக்கரத்தினுடைய 6ஆம் இடம்ங்கிறதுனால சொல்லவே வேண்டாம். பேச்சின் வழி என்ன, அதாவது இவர்களோட பேச்சின் வழியில எப்படி ஒரு சம்பாத்தியம் பண்ணாலும் அதுவும் சிறப்பா இருக்கும். கடினமாக உழைக்கக்கூடியவர்கள், நல்லா உழைச்சு காசு சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப இயல்பா வரும். இவங்களுக்கு அங்க வந்து புதனுடைய வீட்ல சந்திரனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கிறதுனால, திரும்பவும் அங்க வந்து மருத்துவத்திற்கு தேவையான மருந்துகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அத தயார் பண்றது, அத விநியோகம் பண்றது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்ல ஏஜென்சி எடுக்கிறது, அது மாரி விஷயங்களும் இவங்க பண்ணலாம். வீட்ல வந்து இவங்கள ரொம்ப அதிகாரம் செலுத்துவாங்க. இவங்க வீட்டுக்குள்ள சிம்ம லக்னக்காரங்க வீட்டுக்குள்ள வந்தாலே வீட்ல ஒரு அதிர்வு ஏற்படும். அந்த அளவுக்கு அவங்க குரல் வந்து ரொம்ப கணீர்னு இருக்கும். அவங்க வரும்போதே தெரிஞ்சிடும். சரி இவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி ஒரு சவுண்டு அந்த அளவுக்கு இருக்கும். அதிகாரமாக இருக்கும். ஆனா இந்த சிம்ம லக்னத்தின் அந்த அதிபதி சூரியன், அவர் போய் 3ஆம் இடம் அப்படிங்கிற அந்த தைரிய வீரிய ஸ்தானத்துல அவர் நீச்சம் ஆயிடுறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த சிம்ம லக்னத்துல ஒரு குழந்தை பொறந்தாச்சு அப்படின்னாலே, தகப்பனார் அப்படிங்கிறவர் வந்து அங்க ம். ஒரு பவர் கம்மியாயிடுது. பவர் கம்மியாயிடுது. இவங்க வளர வளர தகப்பனாருடைய அவங்களுடைய இது கம்மியாயிடுது. வளர்ச்சிங்கிறது கம்மி. ஸோ அந்த மாரியான ஒரு சூழலும் ஏற்படும். அதே மாதிரி இவங்களுடைய உடன்பிறப்புகளுக்காக இவங்க வந்து திரும்பவும் அந்த இடத்துல ஒரு என்ன செய்வாங்க, ஏன்னா அது வந்து காலச்சக்கரத்தின் 7ஆம் இடம், இவர்களுடைய 3ஆம் இடம் அப்படிங்கிறதுனால, வெளி உலகத்துல இவங்களுக்கு ஒரு நல்ல கான்டாக்ட்ஸ், நல்ல ஒரு பேரு, இவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலமாக இவங்களுக்கு நல்ல மக்கள் தொடர்பு அப்படிலாம் இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இவங்க வந்து இந்த கலை இதெல்லாம் இவங்களுக்கு நிறைய நாட்டம் உண்டு. அரசியலும் இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சிம்மம் கேட்கவே வேண்டாம். அரசியலுக்கும் இது ஒரு சிறந்த ஒரு லக்னம் தான் இந்த சிம்மம்ங்கிறது. அதே மாதிரி இவங்களுடைய 4ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம் அப்படிங்கிறத குறிப்பிடத்தக்கது. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய சொத்து, வண்டி, வாகனம், தாயார். தாயார் அப்ப அது 8ஆ மாறும்போது என்ன ஆகும், இவங்க புதுசா ஒரு வீடு வாங்கணும், வண்டி, வாகனம் வாங்கணும்னா ஒரு பழசு வாங்கி அதுக்கப்புறம் இவங்க அத புதுப்பிக்கிறது நல்லது. ஏன்னா அங்க சனியோட அனுஷ நட்சத்திரம் இருக்கு விருச்சிகத்துல. அப்போ புதுசா ஒண்ணு வாங்கினாங்கன்னா, அதுல ஏதானும் ஒரு டேமேஜ் ஆயிடும். புதுசா ஒரு கார் எடுத்தாங்கன்னா, 2 நாள்லயே அவங்க வெளியில கொண்டு போகும்போது 2 ஸ்க்ராட்ச் விழுந்துரும். அதனால இவங்க பழச வாங்குறது எப்பவும் நல்லது. இப்ப சில பேருக்கு ரொம்ப பழசு வாங்குறது பிடிக்காது. சரி ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 இயர் ஓல்டு, 6 மந்த்ஸ் ஓல்டெல்லாம் இருக்கும். அந்த மாரி வாங்கிக்கலாம். இல்ல எங்களுக்கு புதுசு தான் வேணும் அப்டின்னா, இவங்க புதுசா வாங்கி வேற யார்கிட்டயாவது 1 வாரம் ஓட்ட சொல்லி, அதுக்கப்புறம் இவங்க அந்த வண்டிய யூஸ் பண்ணலாம். ஓகே. இது அப்படி ஒரு புதியத அவாய்ட் பண்ணும். புதுசா பண்றது இவங்களுக்கு ஒரு விபத்தோ, ஆபத்தையோ குடுக்கும். அதே மாரி இவங்க ஏதாவது சொத்து வாங்கணும்னாலும், ஒரு விபத்த சந்திப்பாங்க முதல்ல. சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு விபத்து ஏற்பட்டாலே, சரி அடுத்தது நீ ஏதோ வீடு வாங்க போற, வண்டி வாங்க போறேன்னு சொல்லிடலாம். ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லது அடுத்தது வரும் அப்படின்னு. அதே மாரி வீடு வாங்கும்போது தாயாருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அது தாயார் ஸ்தானம் இல்லையா? ஸோ நான் முதல்ல ஒரு இதுக்கு சொன்ன மாதிரி மிருத்யுஞ்சய ஆமா. ஹோமம் பண்ணி, அதுக்கப்புறம் தாயார வீட்டுக்குள்ள கூட்டின்னு போறது. இது மாரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணணும். அதே மாதிரி இந்த 4ஆம் இடம்ங்கிறது பலகால் ராசின்னு சொல்லுவோம் விருச்சிகத்த. அப்போ இவங்க பல சொத்துக்கள் வாங்கலாம். பல சொத்துக்கள் சேர்க்கலாம். அந்த மாரியான ஒரு அமைப்பு இவங்களுக்கு உண்டு. அது ஒரு பக்கம் 5ஆம் இடம் 9ஆம் இடமாக மாறுவதால் தனுசு. தனுஷ். இவங்களுக்கு வந்து இந்த மந்திரோபதேசங்கள், குரு தீட்சை இதெல்லாம் ரொம்ப நல்லா கிடைக்கும் இவங்களுக்கு. அந்த மாரி மந்திர உபதேசங்கள்லாம் இவங்களுக்கு நல்லா கிடைக்கும். பெரிய குருமார்கள சந்திக்கிறது. ஈவன் ஒரு குரு பீடத்தையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு இதெல்லாம் உண்டு. அந்த கெப்பாசிட்டிலாம் இருக்கும். ஏன்னா, அந்த தனுர் மண்டலம்ங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமான இது. அதுல ஒரு பெரிய உயர்நிலைக்கெல்லாம் வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி நிலையெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 5, 9 காம்பினேஷன் ரொம்ப சிறப்பு.
குழந்தைகளும் அதே மாதிரி ஒரு நல்ல தெய்வீகமான குழந்தைகள், நல்ல ஒரு குணம் படைத்த குழந்தைகள், அந்த மாரி உங்களுக்கு பொறப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய 6ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 10ஆம் 10ஆம் இடம் இடம். கேட்கவே வேண்டாம். 6, 10 காம்பினேஷன். அதுவும் ஒரு நல்ல உழைப்பு. அன்றாடம் இவங்க செய்யக்கூடிய உழைப்பு வந்து அவ்ளோ ஒரு சிறப்பான ஒரு டெடிகேஷனோட இவங்க வேலை செய்வாங்க. எந்த ஒரு வேலை குடுத்தாலும், அதுல ஒரு டெடிகேஷன். நெறைய வேலைக்காக நெறைய வெளியில சுத்துற இதுவும் இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா, அது சரராசிங்கிறதுனால மகரம். நெறைய பிரயாணங்கள் இவங்களுக்கு இருக்கும். வெளியில போயிட்டே இருப்பாங்க. இல்ல வேலை அடிக்கடி மாறுற மாரி ஒரு அமைப்பும் இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா, சரம் அப்டின்னாலே தொடர்ச்சியான, அடுத்தடுத்து அப்படிங்கிற மாரி ஒரு மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். 7ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 11ஆம் இடம். ஸோ வரப்போற மனைவியே ஒரு ஃப்ரெண்டா இருப்பா இவங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனைவி. அது சனியுடைய வீடு கேட்கவே வேணாம். சனிக்கு வந்து 7ஆம் இடத்துல திக்பலம். அதனால மனைவி அப்படிங்கிறவ வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு மனைவியா இருப்பா. நல்ல ஒரு அதாவது பூர்வ ஜென்மத்துல ஏதோ ஒரு தொடர்புடைய ஒரு மனைவியா கூட இருக்கலாம். ஏன்னா அங்க ம். ராகுவோட நட்சத்திரம் இருக்கு இல்லையா? ம். சதயம். ஆமா. ஸோ நேச்சுரலி முன் ஜென்மத்து தொடர்பு உள்ள ஒரு பெண்ணே இவருக்கு மனைவியாக வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி உங்களுடைய 8ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம். 12. இந்த இடம் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 8, 12ஆ போம்போது ஆமா. 8 ஆயுள் ஸ்தானம்னு வருது. 12 வந்து மோட்சஸ்தானம் ஆமா. அப்படிங்கிற அப்ப மாரி என்ன சொல்றோம். ஆகும், இவங்க யாருக்காவது கடன் குடுத்தாங்கன்னா, அந்த பணம் வராது. மறந்துடணும். அவ்வளோதான். அது வந்து காந்தி கணக்குல தான் எழுதணும். வீண் செலவு, வெட்டி செலவு, தண்ட செலவு எல்லா செலவும் நடக்கும். அதே மாரி மனைவியோட குடும்பத்தின் மூலமாக கூட விரயங்கள் இவங்களுக்கு வரும். ஏன்னா மனைவிக்கு அது குடும்ப ஸ்தானம். 2ஆம் இடம்னு ஆயிடும். ஸோ அப்படி சில இதுவும் வந்துடும். அதனால கொஞ்சம் அதெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க அந்த இடத்துல. அதே மாரி நோய்வாய்ப்படுறது, அதனால விரயங்கள் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன், அப்புறம் சர்ஜரி இந்த மாரி விஷயங்களும் நடக்கும். அந்த 8, 12 காம்பினேஷன்ல. ஸோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாரி 9ஆம் இடம் காலச்சக்கரத்தின் முதல் முதல் வீடு. வீடு மேஷம். மேஷம். ஆஹா! சொல்லும்போதே பெருமையா இருக்கு. அங்க வந்து அந்த லக்னாதிபதி சூரியனே போய் உச்சம் ஆறாரு. அப்போ என்ன மாரி ஒரு பொசிஷன், என்ன ஒரு டாப் இதுக்கு போயிடுவாங்க. பிரசித்தி நிலை அதெல்லாம் இவங்களுக்கு நல்ல அருமையா இருக்கும். ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும். அங்க வந்து சனி பகவான் நீச்சம் ஆறாரு. ரொம்ப சிறப்பான ஒரு டாப் பொசிஷன் அப்படிலாம் இவங்களுக்கு உத்தியோகத்துல கிடைக்கும். பிரசித்தி நிலை கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். ஆனா தகப்பனார் அப்படிங்கிறவர் வந்து எப்படி ஆயிடும்னா, அதாவது இன்னாருடைய அ பெண்ணோ, பையனோ அப்படின்னு சொல்றத விட, இன்னாருடைய அப்பா இவரு அப்படின்னு அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ற மாரி தான் அப்பா இருப்பாரு. குழந்தைய வச்சு அப்பாக்கான அப்பாக்கு அங்கீகாரம். அறிமுகம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் அது இருக்கும். அதே மாரி இவங்களுடைய 10ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம். அழகா பேசுவாங்க. பேசியே அவங்க உத்தியோகத்துல ஒரு பெரிய பொசிஷன் வந்துருவாங்க. 2, 10 காம்பினேஷன். அதே மாரி தொழில் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அருமையா வேலை செய்யும். ஏன்னா ரிஷபம்ங்கிறது சுக்கிரனுடைய வீடு, சந்திரன் உச்சமாகக்கூடிய வீடு. அதனால உணவு தொழில் இவங்களுக்கு ரொம்ப சூப்பரான நல்லா வரும். பிசினஸ். பெஸ்ட் பிசினஸ்னா அதுதான். அதே மாரி ஸ்வீட் ஷாப்ஸ் அது மாரி வைக்கலாம். பேக்கரி இது மாரி உணவு சம்மந்தப்பட்ட துறை. இல்லன்னா பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜர்னலிஸ்ட்ஸ் அப்புறம் வந்து மீடியால இது மாரி வேலையும் இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதன் மூலமா நல்ல ஒரு இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இவங்களுடைய 11ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 3ஆம் இடம். அதனால இளைய சகோதரனை வைத்து இவர்கள் ஏதேனும் தொழில் செய்தால் நிச்சயமாக இவர்களுக்கு லாபம் உண்டு. ஏன்னா இல்லாதவர்கள் தான். ஒருவேளை எனக்கு இல்லாதவர்களுக்கு சகோதரர்களே இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஒரு டிப்ஸா இருந்தால். நான் இங்க சொல்றேன். ஒருவேளை இருந்தாங்கன்னா, இளைய சகோதரர். அவங்கள வச்சு இவங்க பிசினஸ் ஏதாவது பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடம் இவங்களுக்கு 11ஆம் இடமா இருக்கிறதுனால, இது இல்லன்னா இந்த ஒப்பந்த அடிப்படையில கான்ட்ராக்ட் இந்த மாரி பிசினஸ். ஏன்னா 3 அப்படிங்கிறது ஒப்பந்தம். அத வந்து லாபமா இவங்க மாத்தலாம். நல்ல ஒரு அந்த மாரி பிசினஸ் பண்ணி, அதுல இது முதலீடு பண்றது. அதே மாரி ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு இவங்க வந்து ஒரு மேன் பவர் ஏஜென்சிங்கிற மாரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணாங்கன்னா, ஏன்னா ராகுவோட நட்சத்திரம் எங்க வந்தாலுமே, இந்த கமிஷன், ட்ரேடிங், புரோக்கரேஜ் இந்த மாரி விஷயங்கள்ல இவங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது இந்த மாரியான ஒரு காரகம் தான். அதே மாரி இவங்களுடைய 12ஆம் இடம் காலச்சக்கரத்தினுடைய 4ஆம் இடமா 4ஆம் இருக்கு. இடம். ம். அப்போ முதலீடுகள் அப்படின்னு வரும்போது,
ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி விஷயங்கள்ல முதலீடு பண்ணலாம். அதே மாதிரி தாயாருக்காக நிறைய இவங்க தாய் தந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய சூழல் நிறைய இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இவங்களுடைய 4 9 கூடைய செவ்வாய். தாயார், தகப்பனார். 4ங்கிறது தாயார், 9 9 தகப்பனார். தகப்பன். அந்த செவ்வாய் போய் அங்க நீச்சம் ஆறாரு. அப்போ அப்பா, அம்மாக்காக நிறைய செலவுகள் இவங்க செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். வைத்திய செலவோ, இல்ல வேற ஏதோ ஒரு செலவு. இழப்புகள் நிறைய இருக்கும். அதனால அத கொஞ்சம் இவங்க கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். அதே மாரி முதலீடுகள், சொத்து வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, அதெல்லாம் இவங்க பண்ணலாம். அங்க குரு வந்து உச்சமாறாரு. இவங்களுடைய பஞ்சமாதிபதி வந்து அங்க உச்சமாறதுனால, குழந்தைகள் மூலமாக நல்ல சிறப்பு, ஒரு குழந்தைகள் சாதனை சித்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த குழந்தைகளாக இருப்பார்கள். இவர்களுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கும் அளவுக்கு குழந்தைகள் சிறப்பாக இருப்பார்கள். ஓகே. ஸோ இவ்ளோ டீட்டெயில்டா நம்ம பேசிட்டோம். திருமணம் அப்படின்னு எடுக்கும் பொழுது, இவங்களுக்கு எந்த திசையிலேருந்து வரன் எடுக்கலாம்? அதே மாரி எந்த மாதங்கள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்? திசைன்னு பார்த்தா இவங்களுக்கு 7ஆம் இடம் இவங்களுக்கு வந்து 2வது திருமணம் அப்படிங்கிற ஒரு நிலை அப்படி டக்குன்னு வராது. அன்லெஸ் கிரகங்கள் வேற ஏதாவது ஒரு ஒரு சரியான சுய ஒரு இதுல ஜாதகத்துல. இல்லைன்னா 2வது திருமணம் வரலாம். பட் ஆனாலும் இவங்களுக்கு வந்து திசைன்னு பார்த்தா வடக்கு. ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது வடக்கு திசையிலேருந்து பெண் எடுக்கலாம். திருமணம் அப்படிங்கிறது ஆவணி மாசம் பண்ணலாம். இல்லன்னா அடுத்தது எடுத்தீங்கன்னா மேஷ மாசம், அதாவது சித்திரை மாசம் பண்ணலாம். ஏன்னா அது பாக்யாதிபதியோட மாசம். ஆனா பொதுவா சில பேர் வந்து சித்திரை மாசம் கல்யாணம் கல்யாணம் பண்ண பண்றது இல்ல, மாட்டாங்க. அவாய்ட் பண்றாங்க. பெஸ்ட் உங்களுக்கு ஆவணி மாசம் பண்ணலாம். மன்னிக்கலாம். ஸோ இவங்களுக்கான ஒரு தெய்வ வழிபாடு போட்டுக்கலாம். தெய்வ ஒரு வழிபாடு. ஸ்டோன் இருக்கு. இந்த ஸ்டோன்ஸ்ல நம்பிக்கை இருக்கிறவங்க இத 1, போட்டுக்கலாம். 5, 9 தான் எப்பவுமே நம்ம ஸ்டோன்ஸ்னு வரும்போது. இப்போ சூரியனுக்கு ரூபின்னு சொல்றோம். குருவுக்கு வந்து புஷ்பராகம் சொல்றோம். எல்லோ சஃபயர்ன்னு சொல்லுவோம். அண்ட் வந்து செவ்வாய்க்கு வந்து கோரல்ஸ் சொல்லுவோம். பவழம். பட் பொதுவாவே செவ்வாய் வந்து ஒரு பக்கம் இவங்களுக்கு பாதகாதிபதியாவும் வந்துடுறாரு. அதனால நம்ம அவரை கன்சிடர் பண்ண வேண்டாம். சேஃப் ஜோனா எப்பவுமே இருக்கிறது நல்லது. குரு வந்து ஒரு பக்கம் பஞ்சமாதிபதினா, இன்னொரு பக்கம் 8 கூடையவர் ஆயிடுறாரு. ஸோ ஆமா. அதையுமே நம்ம வந்து பார்த்து தான். கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். சூரியன் வந்து ரூபி ஸ்டோன்ஸ் அது பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி அவங்க ஜாதகத்துல சூரியன் நல்லாவே இருக்காருன்னா, அப்படியே விட்டுருங்க. ஸ்டோன்ஸ் போடணும்ங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வந்து இந்த விஷயத்துல மாத்திரம் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருப்பேன். ஏன்னா எல்லா கிரகத்துக்குமே 2 ஆதிபத்தியம் இருக்கு. அப்போ ஒண்ணு நல்லது பண்ணும், இன்னொன்னு கெட்டது பண்ணும். அதனால எது முதல்ல பண்ணுங்கிற அந்த ரிஸ்க் நம்மளுக்கு இருக்கும். அதனால பெட்டர் ஸ்டோன்ஸ் நான் ஜெனரலா நான் சொல்றது கிடையாது யாருக்கும். தேவைப்பட்டா நம்ம குடுக்கலாம் சஜஷன்ஸ். ஓகே. இன்னைக்கும் காலபுருஷ இறை தத்துவத்துல வழிபாடு அப்படின்னா இவங்களுக்கு வந்து சிவன் ஆலயங்களுக்கு செல்வது, அதுலயும் குறிப்பா வந்து வியாழக்கிழமைகள்ல இவங்க போறது விசேஷம். இல்லன்னா முருகப்பெருமானை வணங்குவது, குடைவரை கோவில்களுக்கு செல்வது, திருவண்ணாமலை, அண்ணாமலை, உண்ணாமலை அம்மாள், அதெல்லாம் இவங்க அந்த மாதிரி தெய்வங்களை வணங்கலாம். அதுல வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம். தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய காலபுருஷ தத்துவத்த பத்தி கட்டத்தை தாண்டியும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நேயர்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த தொகுப்புகளாக கொடுக்கலாம். அருமையான பதிவிற்கு நன்றி மேம். நன்றி.